நம்ம பண்ணையில இருக்கக்கூடிய திருவோட மரத்த பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அத பார்த்துட்டு சிலர், இந்த காய் உள்ள இருக்கக்கூடிய கொட்டை தான் திருவோடா மாறுமான்னு கேட்டிருந்தீங்க. அந்த கொட்டைலாம் திருவோடா மாறாதுங்க. இந்த காய் தான் திருவோடா மாறும். இந்த காய் முத்துனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு கொட்டாங்குச்சி மாரி நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். அத எடுத்து பார்த்தாலே குறுக்க 2ஆ பிரிக்கிற மாரி ஒரு கோடு ஒண்ணு இருக்கிறது தெரியும். அதுக்கு நேரா கட் பண்ணணும். கட் பண்ணவே கொஞ்சம் சிரமமா தான் இருந்தது. அந்த அளவுக்கு ஓடு நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. கட் பண்ணி முடிச்சுட்டு உள்ள பார்த்தா, இன்னுமே சதை பகுதி ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. இதுக்கு நெறைய மருத்துவ குணம் இருக்கு. உள்ள நெறைய குட்டி, குட்டி விதைகள் இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய சதை பகுதிய சுரண்டி எடுத்துட்டு பார்த்தா, கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு மண்ட ஓட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மூளையோட வடிவம் மாரியே இது இருந்துச்சு. ஃபைனலா இத சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி தாங்க இருக்கும். இத ஒரு 4 நாள் வெயில்ல காய வச்சா நல்லா கருப்பு நிறமா மாறிடும். அதுதான் திருவோடு. இந்த மரத்தினுடைய இலை, பூ, விதை, காய் வரைக்கும் எல்லாமே பார்க்க வித்தியாசமாவும், ரொம்ப அழகாவும் இருக்கும். இந்த மரத்தையும், காயும் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கீங்களா? இத பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.